அனைவருக்கும் வணக்கம். இது தமிழ் மீடியம் ஸ்டூடண்ட்ஸ் யூடியூப் சேனல். சப்போஸ் வீடியோ குவாலிட்டி கம்மியா இருக்குன்னு நினைச்சீங்கன்னா, யூடியூப்ல குவாலிட்டி சேஞ்சுன்னு சொல்லக்கூடிய ஆப்ஷன் ஒண்ணு இருக்கும். அது சேஞ்ச் பண்ணும்போது வீடியோ வந்து கிளியரா தெரியும். ஸோ இந்த வீடியோல மெயினா நம்ம எத பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, டிஎன் செட் எக்ஸாம்க்கு அந்த பேப்பர் 1 சிலபஸ் அந்த பேப்பர் 1 சிலபஸ் வந்து நம்ம எப்படி படிச்சிருக்கணும், எந்த மாரி வந்து படிச்சிருந்தா, நம்ம வந்து ஈஸியா வந்து எவ்வளோ மார்க் வந்து அதில ஸ்கோர் பண்ண முடியும். அதாவது எவ்வளோ கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ஈஸியா வந்து நம்ம கிளியர் பண்ண முடியும். ஸோ இத பத்தி தான் நம்ம ஒன் பை ஒன்னா பார்க்க போறோம். சப்போஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ஆ வீக்லி வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பேப்பர் 1க்கு உண்டான சில கொஸ்டின்ஸ் வந்து எந்த மாரி கேட்டிருக்கிறாங்க, நம்ம எந்த மாரி ஒர்க் அவுட் பண்ணணும். ஸோ இந்த மாரி வரக்கூடிய காலகட்டங்கள்ல வந்து நம்ம யூடியூப் சேனல்ல வந்து வீடியோ வந்து அப்லோட் பண்ணுவோம். ஸோ மறக்காம நம்ம யூடியூப் சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அதே சமயம் பெல் பட்டன் வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து ஆன் பண்ணி வச்சுக்கங்க. ஏன்னா இந்த பேப்பர் 1ங்கிறது ஈஸி தான். பட் வந்து நெறைய பேர் என்னன்னா, இதுக்கு உண்டான சிலபஸ் வந்து தெரிஞ்சிருக்க மாட்டான். ஸோ இதுக்கு உண்டான கொஸ்டின்ஸ் பேட்டர்ன் மெத்தட் வந்து எப்படி இருக்கு அப்படின்னு தெரிஞ்சிருக்காது. ஸோ அதனாலேயே வந்து இந்த பேப்பர் 1ல வந்து நம்ம மார்க் எடுக்கிறது வந்து கொஞ்சம் குறைவா இருக்கு. ஓகேங்களா? ஒருவேளை இந்த பேப்பர் 1க்கு உண்டான சிலபஸ் நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க, எப்படிலாம் கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, ஈஸியா இந்த 50 கொஸ்டின்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 30லேருந்து 35 கொஸ்டின்ஸ் வந்து ஈஸியா வந்து நீங்க அட்டெண்ட் பண்ண முடியும். அதே சமயம் 30லிருந்து 35 கொஸ்டின்ஸ் வந்து கண்டிப்பா உங்களால வந்து ஈஸியா வந்து பார்த்தீங்கன்னா, கரெக்ட்டான ஆன்ஸர் குடுக்க முடியும். ஸோ 30 கொஸ்டின்ஸ் இல்லைனாலும் பரவால்ல. 25 கொஸ்டின்ஸ்னாச்சும் உங்களால ஈஸியா வந்து கிளியர் பண்ண முடியும். ஓகேங்களா? ஏன்னு கேட்டீங்கன்னா, போத் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. லாஸ்ட் வீடியோ கூட நம்ம வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருந்தோம். இங்கிலீஷ் அண்டு தமிழ்லயும் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுடைய வினாத்தாள் வந்து இருக்கா அப்படின்னு சொல்லி மதுரை மனோன்மணியம் சுந்தரா யூனிவர்சிட்டி வந்து ஆ நேற்று ஒரு பத்திரிக்கை செய்தி வந்து குடுத்திருந்தாங்க. அதுவும் நம்ம யூடியூப் சேனல் வந்து அப்லோட் பண்ணியிருந்தோம். நெறைய பேர் பார்த்திருந்தீங்க. ஸோ உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ டிஎன் செட் எக்ஸாம் பேப்பர் 1 பொறுத்தவரைக்கும் எந்த மாரி சிலபஸ் இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த யுஜிசி நெட் அப்படின்னு சொல்றாங்க. இங்க பாருங்க எழுதியிருக்கேன். யுஜிசி நெட் அது யூனிவர்சிட்டி கிராண்ட் கமிஷன் உடைய நெட். ஸோ இவங்க வந்து இந்த பேப்பர் 1ன்னு சொல்லி ஒரு சிலபஸ் வந்து ஃபாலோ பண்ணுவாங்க. அதே சிலபஸ் தான் நமக்கு என்ன பண்ணியிருக்காங்கன்னு கேட்டீங்கன்னா, டிஎன் செட் எக்ஸாம்லயும் பேப்பர் 1லயும் குடுத்துருக்காங்க. இந்த ஜெனரல் பேப்பர் ஆன் டீச்சிங் அண்ட் ஓகேங்களா? ரிசர்ச் ஆப்டிட்யூட் அப்படின்னு சொல்லக்கூடிய பேப்பர். ஸோ இதில இருக்கக்கூடிய முக்கியமான சில டாபிக்ஸ் வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா, நீங்க இந்த பிஜிடிஆர்பி படிக்கிறீங்க பார்த்தீங்களா? சைக்காலஜி. அதுலயும், இதுலயும் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த பிஜிடிஆர்பி சைக்காலஜில இருக்கக்கூடிய சிலபஸும், இந்த பேப்பர் 1ல இருக்கக்கூடிய சிலபஸும் 2ம் காமனா வரும். அது என்னென்ன சிலபஸ்ன்னு நான் சொல்றேன். அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா, சப்போஸ் நீங்க பிஜிடிஆர்பி படிக்கிறீங்க அப்படின்னா, இந்த உங்களுடைய மேஜர் பேப்பர் 2 இருக்கு இல்லையா? ஒரு 60% வந்து கவர் ஆயிரும். ஓகேங்களா? ஒரு 60% வந்து பார்த்தீங்கன்னா கவர் ஆயிரும். ஒருவேளை நீங்க பாலிடெக்னிக் எக்ஸாமும் படிக்கிறீங்க அப்படின்னா, ஒரு 90% வந்து உங்களோ உங்களுடைய இந்த டிஎன் செட் எக்ஸாம் உங்களுடைய பேப்பர் 2 உங்களுடைய மேஜர் பேப்பர் வந்து கவர் ஆயிரும். ஸோ பிஜிடிஆர்பியும், பாலிடெக்னிக் சிலபஸும் சேர்ந்த மாரி நீங்க தெளிவா படிச்சிருக்கீங்க அப்படின்னா, கண்டிப்பா உங்களுடைய மேஜர் வந்து ஈஸியா வந்து கிளியர் பண்ண முடியும். ஏன்னா நெறைய இருக்கு. நெறைய கன்டென்ட் இருக்கு. பிஜிடிஆர்பி படிச்சீங்கன்னா ஒரு 60% தான் கவர் ஆகும். ஒருவேளை நீங்க பாலிடெக்னிக் டிஆர்பி வந்து படிச்சிருக்கீங்க அப்படின்னா, ஒரு 80%லிருந்து 90% வந்து இந்த சிலபஸ் வந்து கவர் ஆகும். ஓகேங்களா? ஸோ, இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, இந்த டிஎன் செட் எக்ஸாம் பேப்பர் 1 ஸோ, ஒன் பை ஒன்னா பார்க்கலாம். அதிலயும் முக்கியமானது வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க பிஜிடிஆர்பி சைக்காலஜி இருக்கு இல்லையா? ஸோ, அதில இருக்கக்கூடிய சிலபஸும், இந்த பேப்பர் 1ல இருக்கக்கூடிய சிலபஸ் எது அப்படின்னு ஃபர்ஸ்ட்டு நம்ம பார்த்துட்டு, அதுக்கப்புறம் ஒன் பை ஒன்னா போகலாம். ஒரே நிமிஷம். இங்க பாருங்க. ஹையர் எஜுகேஷன் சிஸ்டம் அப்படின்னு சொல்லியிருக்காங்களே, மார்க் பண்ணியிருக்கிறேன். ஸோ, இந்த எஜுகேஷன் சிஸ்டம்ங்கிறது முக்கியமானது. இது வந்து பார்த்தீங்கன்னா, நம்ப பிஜிடிஆர்பி சைக்காலஜில வந்து பார்த்தீங்கன்னா யூனிட் நம்பர் 8ல வந்து படிப்பீங்க. பிஜிடிஆர்பி சைக்காலஜில இருக்கக்கூடிய யூனிட் நம்பர் 8ல வந்து படிப்பீங்க. ஸோ, அதில வந்து என்னென்ன படிக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, எம்ஓஇ அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ, எம்ஓஓஇன்னா என்னன்னு நீங்க எக்ஸ்ப்ளனேஷன் தெரிஞ்சவங்க வந்து கமெண்ட் செக்ஷன்ல வந்து சொல்லுங்க. அதே மாரி பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இதில யுஜிசி எப்ப வந்து தொடங்கப்பட்டாங்க? யுஜிசி கீழ வந்து எந்தெந்த அமைப்பெல்லாம் வரும்? ஸோ, இந்த மாரி வரக்கூடியது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, என்சிஇஆர்டி முக்கியமானது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, என்சிடிஇ அப்படின்னு சொல்லக்கூடியது.
அப்புறம் நேக்கு. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, ஹையர் எஜுகேஷன் கமிஷன்ல வந்து வரக்கூடியதுன்னு வச்சுக்கங்களேன். ஸோ நெறைய இருக்கு. இந்த ஹையர் எஜுகேஷன் சிஸ்டம் பொறுத்தவரைக்கும் நீங்க பிஜிடிஆர்பி சைக்காலஜில யூனிட் நம்பர் 8ல என்னென்ன படிக்கிறீங்களோ இது எல்லாமே வரும். சம் யூனிட்டும் வந்து பார்த்தீங்கன்னா, மிக்ஸ் ஆயி வரும். ஃபார் எக்ஸாம்பிள் யூனிட் நம்பர் 1லயும் வரும். அதேமாரி சில யூனிட் 3லயும் வரும் ஓகேங்களா? 3 கிடையாது 4 நெனைக்கிறேன். 4லயும் வரும். மிக்ஸ் பண்ணி சில கொஸ்டின்ஸ்லாம் வரும். ஸோ இந்த ஹையர் எஜுகேஷன் சிஸ்டம் பொறுத்தவரைக்கும் நீங்க பிஜிடிஆர்பில சைக்காலஜி 8வது யூனிட் வந்து படிச்சிருந்தீங்கன்னா, மேக்ஸிமம் அதுலருந்து கொஸ்டின்ஸ் வந்து கேட்கக்கூடிய பாசிபிலிட்டி வந்து அதிகமா உண்டு. இதுல வந்து பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன குடுத்துருக்காங்கன்னா, பழைய காலத்துல இருக்கக்கூடிய எஜுகேஷன் மெத்தட் வந்து தெரிஞ்சிருக்கணும். அதாவது என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ப பார்த்துருப்போம். என்ன மெத்தடு கேட்டீங்கன்னா, அந்த புத்திசம், புத்திசம் எஜுகேஷன் மெத்தடு. அதே மாரி பார்த்தீங்கன்னா, இந்த வேதிக், வேதகால எஜுகேஷன் மெத்தடு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, எஜுகேஷன் மெத்தட் இந்த மாரி சில இதெல்லாம் குடுத்துருப்பாங்க. படிச்சிருந்தீங்கன்னா தெரியும். அந்த புத்திசம், வேதகாலம் அப்புறம் பார்த்தீங்கன்னா, நெறைய இருக்கு. இந்த ஆசிரமம் ரிலேட்டடா இருக்கக்கூடிய எஜுகேஷன் சிஸ்டம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, பழைய காலத்துல இருக்கக்கூடிய எஜுகேஷன் சிஸ்டம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, போஸ்ட் இண்டிபெண்டன்ஸ் இந்தியா அப்படின்னு குடுத்துருக்காங்க இல்லையா? சுதந்திரம் அடையறதுக்கு முன்னாடி அப்படி இருக்கக்கூடிய எஜுகேஷன். சுதந்திரம் அடையறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, நம்ம ஆங்கிலேயர் காலத்துல வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய எஜுகேஷன் சிஸ்டம் வந்து குடுத்துருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் மெக்காலோ பிரபு வந்து சில எஜுகேஷன் சிஸ்டம் குடுத்துருப்பாங்க. சார்லஸ் வுட் அறிக்கை வந்து சில எஜுகேஷன் சிஸ்டம் வந்து குடுத்துருப்பாங்க. ஸோ அதாவது சுதந்திரம் சுதந்திரம் அடையறதுக்கு முன்னாடி ஆங்கிலேயர்களால் கொண்டு வரப்பட்ட எஜுகேஷன் சிஸ்டம். ஸோ இதுதான் 2ண்ட் பாயிண்ட் ஓகேங்களா? ஸோ இது நெறைய இருக்கு. இது வந்து அதான் சொன்னேன்ல பிஜிடிஆர்பி சைக்காலஜி வந்து படிக்கும்போது யூனிட் நம்பர் 8ம், யூனிட் நம்பர் 1ம் வந்து இதில கம்பைன் ஆகி உங்களுக்கு நெறையா வரும். சம்டைம்ஸ் வேல்யூ எஜுகேஷன், என்விரான்மென்டல் எஜுகேஷன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, யூனிட் நம்பர் 2லயும் வரும் உங்களுக்கு. ஸோ தரவா இந்த பிஜிடிஆர்பி சைக்காலஜி 8ஆம் யூனிட் நம்பர் 8ம், யூனிட் நம்பர் 1ம் படிங்க. ஸோ அது ரிலேட்டடா நெறைய கொஸ்டின்ஸ் வந்து இதில வரும். சப்போஸ் நமக்கு டைம் இருந்துச்சுன்னா, நம்ம YouTubeல இந்த ஹையர் எஜுகேஷன் சிஸ்டம் பத்தி நம்ம ஒன் பை ஒன்னா பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஹையர் எஜுகேஷன் சிஸ்டம் வந்து எப்படிலாம் கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆ கரண்ட் அஃபேர்ஸ் பொறுத்தும் உங்களுக்கு வந்து கொஸ்டின்ஸ் வந்து கேட்கலாம். ஒரே நிமிஷம் உங்களுக்கு நான் காமிக்கிறேன் எப்படி என்ன ஏதுன்னு. ஸோ நெக்ஸ்ட் வீடியோல அத பார்ப்போம் நம்ப. சரி இதுதான் முக்கியம். ஹையர் எஜுகேஷன் சிஸ்டம் ஓகேங்களா? அடுத்தது டைரக்ட்டா வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம யூனிட் நம்பர் 1க்கு வந்துர்றோம். டீச்சிங் ஆப்டிட்யூட் அப்படின்னு சொல்லக்கூடியது. இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பிஜிடிஆர்பி சைக்காலஜி படிக்கிறீங்க இல்லையா? அதிலயும் வரக்கூடியது தான். மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா, இது லர்னிங் அப்படி சம்மந்தமா யூனிட் நம்பர் 4ன்னு நெனைக்கிறேன். ஸோ யூனிட் நம்பர் 4ல வரும். கொஞ்சமா இங்க இருக்கும். பட் இதில வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய கான்செப்ட் தெரிஞ்சிருந்தா தான் இந்த யூனிட் வந்து நம்மளால எழுத முடியும். இந்த சிலபஸ் வந்து நான் பிடிஎஃப் வந்து லிங்க் வந்து நான் உங்களுக்கு வந்து டிஸ்கிரிப்ஷன்ல குடுக்குறேன். நீங்க டவுன்லோட் பண்ணி பாருங்க. எந்த மாரி சிலபஸ் வந்து இருக்குன்னு. ஸோ யூனிட் நம்பர் 1 பொறுத்தவரைக்கும் நீங்க பிஜிடிஆர்பில யூனிட் நம்பர் 4 சம்டைம்ஸ் 5, 6லாம் வந்து மிக்ஸ் பண்ணி இதில கொஸ்டின்ஸ் வந்து நெறைய கேட்பாங்க உங்களுக்கு. அடுத்தது ரிசர்ச் ஆப்டிட்யூட் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஆக்சுவலா வந்து பார்த்தீங்கன்னா, இது நெறைய இருக்கு. ஸோ இன்னொரு வீடியோவா வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ரிசர்ச் ஆப்டிட்யூடுக்கு உண்டான ஸ்பெசிஃபிக்கா வந்து இதில வந்து எப்படி கொஸ்டின்ஸ் கேட்பாங்கன்னு சொல்லி நம்ம தனியா இண்டிவிஜுவலா பார்க்கலாம். ஆ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு யூனிட் நம்பர் 3 அதாவது என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு பேராகிராஃப் மாரி ஒண்ணு குடுத்துட்டு, அந்த பேராகிராஃப்ல இருந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க. ஸோ இதுதான் வந்து அந்த கம்பரேஷன் அப்படின்னு சொல்லக்கூடியது. கம்பரஹென்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது ஓகேங்களா? ஸோ இதுவும் வந்து நம்ம ஈஸியா வந்து இதில ஸ்கோர் பண்ண முடியும். ஆனா அந்த பேராகிராஃப் வந்து தெளிவா வந்து பேசேஜ் அப்படின்னு சொல்லக்கூடியது. பேசேஜ் ஆஃப் டெக்ஸ்ட் பி கிவன். ஒரு பேசேஜ் வந்து குடுத்துருவாங்க. ஒரு ஸ்டேட்மெண்ட் மாரி நமக்கு குடுத்துட்டு, அந்த ஸ்டேட்மெண்ட்ல இருந்து கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க. ஓகேங்களா? அல்லது ஒரு பேராகிராஃப் குடுத்துட்டு, அந்த பேராகிராஃப்ல இருந்து கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க. இதில என்ன அட்வான்டேஜ்ன்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு தமிழ் பிளஸ் வந்து இங்கிலீஷ்ல இருக்கு. தமிழ்ல இருக்கிறதுனால ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு நம்மளால ஈஸியா வந்து கொஸ்டின்ஸ் வந்து எழுத முடியும். ஓகேங்களா? அடுத்தது வந்து கம்யூனிகேஷன்ஸ். இந்த கம்யூனிகேஷன்ஸ பொறுத்தவரைக்கும் நெறையா இருக்கு. இந்த மாஸ் அண்ட் மீடியா சொசைட்டி. கம்யூனிகேஷன்னா என்னான்னு கேட்டீங்கன்னா இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, இண்டிவிஜுவலான ஒரு சிலபஸ்ஸு. ஸோ இது தனியா நம்ம அப்லோட் பண்றோம். கம்யூனிகேஷன்ஸ் என்ன, எந்த மாரி கொஸ்டின்ஸ் வந்து அதில கேட்டிருக்காங்க அப்படின்னு. ஸோ இது முக்கியமானது. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, யூனிட் நம்பர் 5
நான் வந்து பார்த்தீங்கன்னா, ஈஸியா எதுலலாம் ஸ்கோர் பண்ண முடியும் அப்படின்னு சொல்றேன். ஸோ யூனிட் நம்பர் 5ல வந்து பார்த்தீங்கன்னா, த மேத்தமேட்டிக்கல் ரீசனிங் அண்ட் ஆப்டிட்யூட் ஓகேங்களா? இதுலயும் வந்து நம்ம பார்த்தீங்கன்னா, நம்ம ஈஸியா வந்து ஸ்கோர் பண்ண முடியும். டைப்ஸ் ஆஃப் ரீசனிங், நம்பர் சீரிஸ், லெட்டர் சீரிஸ், கோடிங்கு, ரிலேஷன்ஷிப்பு. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஈஸியா மார்க் எடுக்க முடியும். ஸோ யூனிட் நம்பர் 5. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, லாஜிக்கல் ரீசனிங் அப்படின்னு சொல்லக்கூடியது. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, நெறையா வரும். ஸோ இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா, நெக்ஸ்ட் வீடியோல வந்து நம்ம பார்க்கலாம். லாஜிக்கல் ரீசனிங்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். முக்கியமான சாப்டர். இது வந்து பார்த்தீங்கன்னா, இன்ஃபர்மேஷன் அண்ட் கம்யூனிகேஷன் டெக்னாலஜி அப்படின்னு சொல்லக்கூடிய இது வந்து முக்கியமானது. ஸோ இது வந்து கண்டிப்பா நமக்கு தெரிஞ்சிருக்கணும். நெறையா கொஸ்டின்ஸ் வந்து இதுலருந்து கேட்பாங்க. ஆ இது பேஸ் பண்ணி நெறையா கொஸ்டின்ஸ் வரும். இன்ஃபர்மேஷன் அண்ட் கம்யூனிகேஷன் டெக்னாலஜி. ஜஸ்ட் வந்து நீங்க Googleல வந்து டைப் பண்ணி பாருங்க. என்ன ஏதுன்னு இதுல வந்து தெளிவா சொல்லியிருப்பாங்க. ஏன்னா நெறையா கொஸ்டின்ஸ் வந்து இதுலருந்து வரும். இன்ஃபர்மேஷன் அண்ட் கம்யூனிகேஷன் டெக்னாலஜிலருந்து ஓகேங்களா? அடுத்தது அந்த பீப்பிள் அண்ட் டெவலப்மென்ட் அண்ட் என்வைரன்மென்ட் இதுவும் முக்கியமானது. ஸோ இதுதான் வந்து நமக்கு சிலபஸ் வந்து குடுத்துருக்காங்க. ஸோ இந்த சிலபஸோட பிடிஎஃப் லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல வந்து குடுக்குறேன். டவுன்லோட் பண்ணிட்டு ஒன் பை ஒன்னா பாருங்க. ஏன்னா நெறையா கன்டென்ட் வந்து இதில இருக்கும். எப்படி வேணாலும் கொஸ்டின்ஸ் வந்து இதில கேட்கறதுனால வந்து கம்பல்சரி வந்து ஒரு மினிமம் டாபிக்னாச்சும் நம்ம படிச்சிருந்தா மட்டும் தான் நம்மளால வந்து ஈஸியா வந்து இதில 30லிருந்து 25 கொஸ்டின்ஸ் வந்து வாங்க முடியும். ஓகேங்களா? ப்ளஸ் வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு தமிழ் குடுக்கறதுனால தமிழ் லாங்குவேஜ்ல கொஸ்டின்ஸ் பேப்பர் வரும் அப்படின்னு சொல்லியிருக்கிறனால, நம்ம ஈஸியா வந்து ஸ்கோர் பண்ணலாம். எவ்ரிடே வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் ஜஸ்ட் ஒரு 2 ஹவர்ஸ் இல்லைன்னா 1 ஹவர்ஸ் வந்து ஒவ்வொரு டாபிக்கும் நீங்க வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணி ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட் வீடியோல நம்ம கொஸ்டின்ஸ் பேப்பர் ரிலேட்டடா சில கொஸ்டின்ஸ் வந்து பார்க்கலாம். ஓகேங்களா? நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திப்போம்.